செயலாளர் சுல்தான் அப்துல் காதர் அவர்களையும் மற்றும் தற்போது கிராத் ஓதி அமர்ந்திருக்கும் மௌல்வி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த வருடத்திற்கு சிறப்பாக நமது ஊரை சேர்ந்த இருவர்களையே சிறப்பு விருந்தினர்களாக அழைத்துள்ளார்கள். ஒருவர் மிஸ்டர் ஷஃபியுல்லா, டாக்டர் ஷஃபியுல்லா அவர்கள் கடந்த காலங்களில் சவுதி அரேபியாவில் பணியாற்றிவிட்டு தற்போது அமீரகம் வந்துள்ளார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் மற்றொருவர் டாக்டர் அப்துல் காதர் அவர்கள் இங்கு கடந்த 13 வருடங்களாக அல் ஐனில் பணிபுரிந்து வருகிறார். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த கொடிக்கால் பாளையம் எமிரேட்ஸ் இஸ்லாமிக் அசோசியேஷன் கடந்த வருடங்களில் சிறப்பாக நடைபெற்றது போல இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளில் மிக மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு தாங்கள் அனைவர்களும் தங்களால் இயன்ற ஒத்துழைப்பை நல்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வஸ்ஸலாம். அனைவரையும் வரவேற்ற மிஸ்டர் தம்பி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நம்ம அசோசியேஷன் தலைவர் அண்ணன் சுல்தான் அப்துல் காதர் அவர்கள் முன்னுரை வழங்குவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிக சய்யிதினா வ நபியினா ஷஃபீனா மௌலானா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது முபாரிக் வஸல்லம் அலைஹி. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கொடிக்கால் பாளையம் எமிரேட்ஸ் இஸ்லாமிக் அசோசியேஷனுடைய 18வது ஆண்டு நிறைவு நாளாக நாம் இதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த 18 வருட காலங்களில் நாம் நம்மால் என்ற அளவுக்கு நிறைய சேவைகளை ஊரில் உள்ள ஏழைகளுக்கும் மற்றும் பல விதத்திலும் நாம் உதவியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சேவையை ரொம்ப விரும்புகிறான். நபிமார்கள் இந்த உலகுக்கு அனுப்பி வச்சதே எதனால அப்படின்னு கேட்டா சேவைக்காகத்தான். அதாவது தீமையை தடுத்து நன்மையை ஏவணும். தீமையிலன்னு எடுத்து பார்த்தாக்கா தீமைன்னு அல்லாஹ் தஆலா வச்சிருக்காங்க. ஹராம், ஹலாலு, நன்மை, தீமை இதெல்லாம் எடுத்து பார்த்தா நன்மைன்னு எடுத்து பார்த்தோம்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு மனிதன் குடிக்க கூடாது, அது ஹராம். இந்த குடிக்க கூடாதுன்னு வச்சிருக்கிறது காரணம் என்னன்னா, இந்த ஒரு மனிதன் இவன் குடிச்சதுனால அல்லாஹ்வுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு முன்ன பின்ன இருக்க மாட்டா, எதுவுமே இல்லை. குடிக்கிறவனுக்கு தான் பிரச்சனை. அவனுடைய ரத்தத்துல ஆல்கஹால் கலந்து சிவியரான உள்ள வியாதிகள் பூரா வர்றதுக்கு அவனுடைய நோய் கேடாகி அவனுடைய ஆயுள் சீக்கிரமா முடிஞ்சிடும். அவனுக்கு கேடு. அதனால அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், அதை ஹராமாக்கி இருக்கிறான். இப்ப நீ ஹராமா மத்த எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னாலும் தடுக்கப்பட்டது, தவிர்க்கப்பட்டது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா மனிதனுக்கு கெடுதி உள்ளதை தான் தடுத்திருக்கிறான். அப்படி அந்த கெடுதி உள்ளதை தடுக்கிறது, அது தடுக்கிறதுக்காகவே அவங்க நபிமார்கள் அந்த உலகத்துக்கு அனுப்பி மக்கள்கிட்ட அந்த தீமையான காரியங்களை விட்டுட்டு நன்மையான காரியம் பக்கமாக நல்ல சுகாதாரமான முறையில, உடல் ஆரோக்கியமான முறையில, மன ஆரோக்கியமான முறையில வாழுங்க அப்படின்ட்டு வழிகாட்டி வைக்கிறதுக்கு தான் நபிமார்கள் அனுப்பி வச்சிருக்காங்க. நபிமார்கள் அப்ப அவங்க எல்லாம் வந்தவங்க எல்லாம் சேவை செஞ்சாங்க. அப்ப அவங்க அந்த நல்லது சொன்னாலும் மக்கள் கேட்கக்கூடிய ஒரு மனநிலை இல்ல, எதிர்த்தாங்க, பல கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா கேட்கலாம் பாருங்க, ஒரு இடத்துல அதாவது ஹதீஸ் இருக்குது, மறுமையில ஒரு மூமினை பார்த்து கேட்பானா, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேனே, பக்கத்து வீட்டுல இருந்தேனே, என்னை பாத்தியா அப்படின்னு. நீ எப்ப நோய்வாய்ப்பட்டு இருந்த அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரவன் நோய்வாய்ப்பட்டிருக்கோம், நம்ம கண்டுக்காம போயிட்டு இருந்திருப்போம்.
அப்ப மறுமையில இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வரும் அப்படிங்குள்ள அது எது நிமித்தமா இருக்குது? இல்ல நம்ம வந்து என்னன்னா எல்லாரும் சேவை செய்யணும், மற்றவங்கள்ட்ட அன்பா இருக்கணும், ஆதரவா இருக்கணுங்கிறது தான் அதோடைய அடிப்படையான கருத்தா இருக்குது. அந்த செயலை தான் நம்மளுடைய அசோசியேஷன் செஞ்சுட்டு இருக்குது. எந்த விதமான பிரதிபகாரம் இல்லாம இந்த அசோசியேஷன்ல வந்து செய்யக்கூடிய செயல்பாடுல இருக்கக்கூடிய அனைவருமே எந்த விதமான பிரதி உபகாரங்கள் எடுக்காம சேவையின் அடிப்படையில செஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய ஆதரவுனால தான் இந்த 18 வருட காலங்களா இந்த மாதிரி சிறப்பான ஒரு சேவைகள் நடந்துகிட்டு இருந்தது. இது மேலும் தொடர்ந்து நடக்கணும், நல்லவிதமா வரணும், இன்னும் நிறைய நம்ம சேவைகள் செய்யணும். அதாவது இப்ப ஒரு சேவை முதல்ல சொன்னோமே, அது நம்மளுக்கு உள்ள சேவை. பிடிக்காம அதாவது ஹலால பேணி ஹராம தவிர்த்து நம்ம நடக்கிறது, அது நமக்கு நம்மளே செஞ்சுக்கக்கூடிய ஒரு சேவை. அதுக்கு பிறகு கொஞ்சம் விரிவா மனைவி, மக்கள், குடும்பங்கள், மறுபடியும் நம்மளுடைய ஊரு. இப்ப நம்ம ஊருங்கிற அந்த ஒரு இடத்துல சேவை மனப்பான்மையில இருக்கணும். இப்ப நபிமார்கள்லாம் வந்து இந்த உலகத்துக்காக வந்தவங்க, அவங்க அந்த சேவை அடிப்படையில் வந்தாங்க. இது இறைவனுக்கு பொருத்தமான விஷயம் அந்த சேவைங்கிறது. இதை நான் ஏன் இந்த விஷயத்த நான் டாபிக் எடுத்து நான் உங்களுக்கு பேசுறேன் அப்படின்னா, நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு அந்த ஆர்வங்கள் இருக்குது, எண்ணங்கள் இருக்குது, சந்தேகமே இல்லை. ஒவ்வொரு மாத கூட்டங்களே பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 15-20 பேர் தான் வரணும். எல்லாருமே நம்ம வந்து ஆதரவு கொடுத்து ஒருமிச்சு செயல் செஞ்சோம்னா இன்னும் பல காரியங்களை நிறைய செய்யலாம். இன்னும் முன்னேற்பாட எக்கச்சக்கமா நிறைய காரியங்களை செய்ய முடியும். நம்ம ஊருக்கே நிறைய செய்ய முடியும். அந்த மாதிரி உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கணும். நீங்க இதுல ரொம்ப ஆர்வமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஈஸ்வரமா நான் பேசினேன். தலைமுறைகளை இதோட நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து முக்கியமான நிகழ்வுகள்லாம் இருக்குது. அது நம்மளுக்கு மிகவும் நலனுள்ள நிறைய நிகழ்ச்சிகள்லாம் இங்க இப்ப புதுசா செய்யற மாதிரி இருக்கிறாங்க. அது பின்னால வர்றவங்க அதை அறிவிப்பாங்க. அதனால தொடர்ந்து அதை இருந்து அமைதி காத்து நீங்களும் பயனடைஞ்சு இந்த விழாவையும் சிறப்பாக்கி வைக்கணும்னு கேட்டுக்கிட்டு இத்துடைய தலைமுறையை முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.